இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மதம் என்றதை கடவுள் உருவாக்கவே இல்லை, மனுஷர்கள் தான் உண்டு பண்ணினாங்க. கடவுள் நினச்சிருந்தாருன்னா கடவுள் இந்த உலகத்தில் மனுஷர்களை படைக்கும் போதேவும் மதத்தையும் சேர்த்து படைத்து தனித்தனியாக பிரிச்சிருப்பார். கடவுள் அப்படி பண்ணலை. எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். நம்மளோட சொத்துகள் நம்மளோட பிள்ளைகளுக்கு தான் கொடுப்போம். அதே மாதிரி தான் கடவுள் உண்டு பண்ணினா அவரோட சொத்து இந்த பூமி. இந்த பூமியை விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள்கிட்ட கொடுக்காம அவரோட சாயலை நம்மளை படைச்சு நம்மளை ஆள சொல்லி கொடுத்தாரு. இப்படி அன்பான தேவனை நம்ம வணங்குறதுக்கு மனுஷர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்கிறாங்க. அதுலேயும் ஒரே குடும்பத்தில் ஒருத்தவங்க தேவனால் ரட்சிக்கப்பட்டு மற்றவங்க வேறு மதத்தில் சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை தான். இப்படி பாடு அனுபவிக்கிற நமக்கு கடவுள் சொல்கிற வார்த்தை, நாம் பாக்கியவான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்குனால தான் நாம் தேவனோட பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டோம். நாம் நினைக்கலாம் ரட்சிக்கப்பட்டோம்தான், ஆனால் எவ்வளோ தான் கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் தாங்கிக்கிற முடியும்? இந்த கஷ்டத்துக்கு முடிவே இல்லையா? காலம் முழுவதும் இப்படி எதிர்ப்புகளோட, அடிமைத்தனத்தோட, கசப்பான வார்த்தைகளோட போராடுமான்னு நம்ம நினைப்போம். இந்த வசனத்தில் சொல்கிறாங்க, அவங்க கடவுளை தவறாக பேசுகிறாங்க, ஆனால் கடவுள் உங்களால் மகிமைப்படுறார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள்னு மகிமைப்படுற மாதிரி அதிசயங்களும் அற்புதங்களையும் செஞ்சு மகிமைப்படுவார். அப்படி அவர் மகிமைப்படுறதுக்கு நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாரு. அதனால தான் உங்களாலே மகிமைப்படுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆமேன்.